அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும். அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நாளானது அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இப்போ நம்ம சில பரிகாரங்கள் செய்கிறோம், அதாவது இன்றைக்கி உள்ள செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 11ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. மேலும் பணவசிய சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் இந்த நாளில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இவை தவிர இன்றைக்கி நமக்கு மாலை 4:26 ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது தொடங்குது. இந்த பஞ்சமி திதியானது நாளை மதியம் 2:01 வரைக்கும் இருக்குதுங்க. இந்த நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் இன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு தான் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது மாலை நேரம் வந்து வழிபாடு செய்ய முடியாது, ஏன்னா திதி வந்து முடிஞ்சிரும் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க. நம்முடைய வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க மாலை நேர வழிபாட்டிற்கு சிறப்பு வாய்ந்தவங்கிறதுனால தான் இன்றைக்கே வந்து உங்களை நான் வழிபாடு செய்ய சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மாலை 6:09 இருந்து மகாபரணி வந்து தொடங்குதுங்க. அதாவது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து மகாபரணி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதுக்கு காரணம் முன்னோர்களுடைய சாபம், கோபம் அப்படின்ட்டு எது வேணாலும் சொல்லலாம், சரிங்களா. அதெல்லாம் நீங்கணும், யம தர்மராஜாவுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கும்போது இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய சரியான நேரம், எப்படி ஏற்றணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிறது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சிறப்பை தாண்டி 520 அப்படிங்கிற எண் சேர்க்கை, 528ங்கிற எண் சேர்க்கை, 897 அப்படிங்கிற உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எண் சேர்க்கையும் வந்து இருக்குது. இவை தவிர இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குதுங்க. ஒரு சில காரணங்களால் இந்த பதிவில் நான் அதை சொல்லலை, உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி இத்தனை சிறப்பு வாய்ந்த நாள்னு சொல்லியாச்சு இல்லையா. குறிப்பாக பண கஷ்டம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லியாச்சு இல்லையா. இப்போ நீங்கள் மகாபரணி தீபம் ஏற்ற மாதிரி இருந்தாலும், வாராகி அம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த டைமிங்கை வந்துட்டு கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு முழுமையான பலன் வந்து கிடைக்கும். அந்த மகாபரணி தீபங்கிறது வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றக்கூடாது, வெளியில் தான் ஏற்றணும், சரிங்களா. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் தான் வந்து ஏற்றணும். இப்போ நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னாலும் கூட மகாலட்சுமி தாயாரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. எப்பயுமே எல்லா பெண்களும் மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் வந்து விளக்கேற்றுறது அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, சரிங்களா. அந்த தீபத்தையே கூட நான் இப்போ சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஏற்றும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குபேர சம்பத்தும் கிடைக்கும், குருவருள் கிடைக்கும், குலதெய்வ பரிபூர்ண ஆசி கிடைக்கும், வாராகி அம்மன் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசியும் நமக்கு கிடைக்கும். பணத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படாது. சரி, இந்த தீபத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பஞ்சமி திதி தொடங்கினதுக்கப்புறம் வந்து ஏற்றுங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இரவு ஒரு 10 மணிக்குள்ளே வந்து ஏற்றுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறதுக்கு அடியில் நம்ம ஒரு தட்டு வைப்போம் இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. காப்பரோ அல்லது பித்தளையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செம்பருத்தி இலை மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுறது இன்னும் சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு கிடச்சிச்சின்னா அந்த இலையை வந்து பயன்படுத்துங்க. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் 5 செம்பருத்தி இலை எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா. இப்போ எடுத்துகிட்டு கழுவிட்டு நுனிப்பகுதியில் பொட்டு வச்சுக்கோங்க. எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவோமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இலையே கிடைக்காதுங்கிறவங்க அந்த சின்னதாக பிளேட் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஒரு 5 எண்ணிக்கையில் சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பச்சரிசியும் மஞ்சத்தூளும் நெய்யும், இதை வந்து அச்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதை வந்து நம்ம கலந்து ரெடி பண்ணி அந்த தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம மண்ணகல் வந்து ஏற்றணும். பொதுவாக பஞ்சமி நாளில் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவதோ இல்லை 5 தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுவதோ சிறப்பு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது
பண்ணுறதுனாலும் தாராளமாக வந்துட்டு பண்ணுங்கள். இல்லைங்க எங்ககிட்ட 5 முக விளக்கெல்லாம் இல்லை, 5 விளக்கும் இல்லை, நாங்கள் 1 மட்டும் ஏற்றலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்துட்டு ஏற்றலாம். இப்போ ஒரே ஒரு மண்ணகல் எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் நெய் வந்து ஊற்றுவது சிறப்பு. நெய் இல்லைங்கிறவங்க நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பஞ்சுத்திரி வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூளை அப்படியே வந்து பொடி மாதிரி தூவி விட்டு நல்லா உங்கள் கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த திரியினுடைய கலர் வந்து மாறிடும். இப்போ வீட்டில் நெய் இருந்துச்சு அப்படின்னா நெய்யையும் மஞ்சத்தூளையும் நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட இந்த வெள்ளை நிற தோய்த்து எடுக்கும்போது அது மஞ்சளாக மாறிடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ அந்த விளக்கில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது உங்களுக்கு பூக்கள் செம்பருத்தி பூ கிடைக்கும், செவ்வரளி பூ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த விளக்கு சுற்றியும் வச்சுக்கலாம். மல்லிகை பூ கிடைச்சாலும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள், பந்தாக இருக்கும், அது மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக பண்ண வேண்டியது. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ண போகிறோம். பண கஷ்டம் நீங்குவதற்காகவும் குலதெய்வ ஆசி கிடைப்பதற்காகவும் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு 5 ரூபா காசு எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. குபேரரை மனசார வேண்டிக்கோங்க. எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு கொடுங்க, எங்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேறணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இப்போ இந்த விளக்கேற்றி வச்சோம் பாருங்கள், அந்த விளக்குக்குள்ளே இந்த 5 ரூபா காசை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. இது குரு பகவானுக்கு உரியது. சரிங்களா? இந்த மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வீட்டில் பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணீர் தான் இருக்குதுன்னா தண்ணீர் கலந்துக்கோங்க. இல்லை நெய் இருந்துச்சுன்னா நெய் கூட நீங்கள் கலந்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் இப்படி கலந்துட்டு இப்போ அது நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த பிள்ளையார்லாம் நம்ம பிடிப்போம் இல்லையா, மஞ்சள் பிள்ளையார், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ அதை அப்படியே உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டுனிங்கன்னா சின்ன பால் மாதிரி வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ இந்த உருண்டையை நீங்கள் அந்த விளக்குக்குள்ளே போட்டுருங்க. அந்த நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ தானே காசு கூட போட்டோம், அதுக்கு மேலே வந்துட்டு இதை நீங்கள் போட்டுருங்க. அப்போ இந்த விளக்குக்குள்ளே 5 ரூபா காசு, இந்த மஞ்சள் உருண்டை ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் போட்டுறணும். இப்போ இந்த விளக்கை பார்த்த மாதிரி நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தி ஆகணும்ட்டு வேண்டிக்கோங்க. இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி அப்படின்னு வந்து சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரை நினச்சி கூப்பிட்டிங்கன்னா ஒரு மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். குபேரருடைய மந்திரம் தெரிஞ்சதுன்னா குபேரருடைய மந்திரம் சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்து கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ மனசுருகி அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எப்போதுமே கற்பூரமெல்லாம் காட்டி பூஜையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்குவீங்க இல்லையா, அந்த மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த விளக்கில் ஊற்றி வச்சுருக்கிற அந்த எண்ணெயோ நெய்யோ நல்லா குறைஞ்சிருச்சு, அடுத்தது தீபம் வந்து அணைஞ்சிரும் அப்படிங்கும்போது நாமளே ஏதாவது ஒரு பூவின் காம்பு கொண்டு இதை அணைச்சிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இதுக்குள்ளே போட்ட அந்த உருண்டையாகட்டும், அந்த 5 ரூபா காசு ஆகட்டும், அது நாள் முழுக்க அதுக்குள்ளாரையே வந்து இருக்கட்டும். இப்போ நாளை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டு அந்த 5 ரூபா காசு இருக்குது இல்லையா, அதை எடுத்துட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் தண்ணியில் கழுவக்கூடாது. சரியா? ஒரு கிளாத்து வச்சு அதை நல்லா வந்து ட்ரையாக தொடச்சிட்டு உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோவில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயிலே கரைஞ்சிருக்கும். அப்படி கரையில் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். திரி எப்படின்னு தூக்கி போடுவீங்க இல்லையா, அது கூட சேர்த்து இதையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அந்த அச்சதை ரெடி பண்ணும் இல்லையா விளக்கு கடியில் வைக்கிறதுக்கு, அதை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவாக வந்து போட்டுருங்க. அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த ஒரு தீபமேற்றும் முறையை எல்லாருமே இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.